அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சு நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்கவிருக்கு. நாளைக்கு மாலை யார் வெற்றி பெற்றார் என்கிற செய்தி அறிவிக்கப்படும். மற்ற கட்சிகள் எல்லாம் எத்தனை விழுக்காடு வாக்குகள் வாங்கினாங்கிறது அறிவிக்கப்படும். இந்த நிலையில சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் கிடக்கு. அதாவது ஒரு இடைத்தேர்தலை பத்தி பேச்சே இல்லை ஊடகங்கள்ல. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை பற்றியும் ஐயா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்தை பத்தியும் தான் ஊடகங்கள் பெரும்பாலும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் கிடக்கு. இந்த நிலையில திமுகவை சேர்ந்த கழக உடன்பிறப்புகள் வேற அங்கங்க குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சீமானை உடனடியா கைது பண்ணுங்க, இல்லைன்னா நாங்க கட்சியை விட்டு போயிடுவோம், பழைய திமுகவை நீங்க பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுவது உண்மையாக ஒரு வியக்கத்தக்க விஷயமா தான் இருக்கு. பழைய திமுகங்கிறீங்களே, ஏன்னா ஒரு 100 வருஷம் பழசா இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. பழைய திமுகனா என்ன? நம்ம தாத்தா காலத்து திமுக, நம்ம தாத்தா அப்பா இவங்கெல்லாம் திமுகல தான் இருந்திருப்பாங்க, கொள்ளு தாத்தா எல்லாம். அப்போ பழைய திமுகவை பார்க்கலாம்னா எங்க தாத்தாவை பார்க்கலாமா? அதான் நான் கேட்கிறேன். அவங்களாம் செத்துட்டாங்க. இப்போ எங்க தாத்தாவை நான் பார்க்க விரும்புறேன். அவர் திமுகவில் இருந்திருக்காரு, ஒரு பொறுப்புல இருந்திருக்காரு, திமுகவில் அவருக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுத்துருக்காங்க. அதனால அவரை பார்க்க விரும்புறேன். அவர்கிட்ட சொல்லி உங்களை எல்லாம் கட்சியை விட்டு நீக்கினாதான் நீங்க திருந்துவீங்க. என்ன பழைய திமுக? என்ன பழைய திமுக? பழைய இரும்புச்சாம ஐயம் பித்தாளைக்கு பேரிச்சம்பழங்கிற மாதிரி என்ன? திமுகனாலே இது பழசுதான். திராவிடம் என்றாலே இது ரொம்ப பழசுதான். பழசுனா தமிழை விட பழையாதா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த இரும்புச்சாம ஐயம்பித்தல் இருக்குல்ல, அந்த பழசை நான் சொல்றேன். இதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்கவிருக்கு. இந்த மதுக்கடைகளை எலெக்ஷன் டைம்ல மூணா மட்டும் போதாது, இந்த மாதிரி டைம்லயும் கொஞ்சம் மூடி விட்டீங்கன்னா அந்த கழக உடன்பிறப்புகளோட தொல்லை இல்லாம இருக்கும். குடிக்கிறதுனாலதான் அங்க போய் உருவப்படத்தை எரிக்க சொல்லுது, எல்லாம் பண்ண சொல்லுது. குடிக்காம இருந்தா அவங்க கூட அமைதியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சரக்கு கிடைச்சிருப்பா. ஏன்னா மதுக்கடையை வச்சிருக்கிறதே அவங்கதான். கடையை திறந்து அவங்க 4 பாட்டில் எடுத்து போட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு மேட்ரு கிடையாது. ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு. துணி ஏசி டிசிலாம் பார்க்காது, துணியை உருவிட்டு ஓட விட்டுருங்கிற மாதிரி அவங்க எல்லாமே நல்லா பண்ணுவாங்கப்பா. இந்த பழைய திமுக இருக்காங்க போது பயங்கரமா பண்ணுவாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாளைக்கு யாருப்பா வெற்றி பெறுவா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஒரு கருத்து கணிப்பு நம்ம சொல்லுவோம், நாம் தமிழர் கட்சி இவ்வளவு வாக்குகளை வாங்குவோம் அப்படின்லாம் ஒரு சொல்லுவோம். திமுக பணம் அதிகமான அளவுல கொடுத்துருக்காங்க மக்களே. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒரு அக்கா காணொலியாவே போட்டிருக்காங்க. அவங்க ஓட்டுக்கு 2000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு பாமகவுக்கு மாத்தி போட்டாங்க. அதை போட்டதை எங்க இருந்து பார்த்தான்னு தெரியல, எவன் பார்த்தான்னு தெரியல, இல்ல பார்த்தானா பார்க்கலையானு தெரியல. நீ பாமகவுக்கு போட்டு இல்லை, நான் பார்த்துட்டேன், அதனால நான் கொடுத்த 2000 ரூபாய் திரும்ப கொடுத்துன்னு சொல்லி மிரட்டிருக்காங்க. அவங்க புறம்போக்கு நிலத்துல குடியிருக்காங்க. உங்களுக்கு பட்டா வேணும்ல, அப்ப எங்க கிட்ட தான் நீங்க வந்தாகணும் அப்படின்லாம் சொல்லி மிரட்டியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்கிறது வெளிப்படையா தெரியுது. அது மட்டும் இல்லாம விலை உயர்ந்த புடவைகள், வேஷ்டிகள் இதெல்லாம் எடுத்துட்டு மக்களுக்கு கொடுக்க போன இடத்துல பாமக மறிச்சு அதெல்லாம் அவங்க கையகப்படுத்தினாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம், காணொலியா பதிவு பண்ணி வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ பணம் பெரிய அளவுல விளையாண்டுருக்கு. பணம் விளையாண்டிருந்தாலும் கூட அதிமுக அங்க போட்டியிடவில்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறியது. அந்த 50,000 வாக்குகள் அதிமுகவுக்கு நிச்சயமா இருக்கு விக்கிரவாண்டி தொகுதியில. அந்த 50,000 வாக்குகள் யாருக்கு விழுந்துச்சு அப்படிங்கறதான் கேள்வி. 50,000 வாக்குகள் இருக்குன்னா 50,000 வாக்குகளும் மொத்தமா ஒரு கட்சிக்கு விழுவாது. அது அங்கங்க சேதரும். அதிமுக போட்டியிட்டா அந்த 50,000 ஓட்டு அதிமுக விழும். ஆனா அதிமுக போட்டியிடல அப்படிங்கும்போது சாதி உணர்வாளர்கள் எங்க இனத்தை நாங்க காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இனத்துக்கும் சாதிக்கும் வித்தியாசம் தெரியாம அவங்க இனத்துக்கு தான் நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாதி பார்த்து சில பேர் போட்டிருக்கலாம். இல்ல அதிமுகவின் தலைமைக்கு கட்டுப்பட்டு நாம் தமிழருக்கு சில பேர் போட்டிருக்கலாம். இல்ல ரெண்டுமே வேணாம் திமுகவுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ 50,000 வாக்குகள்ல ஒரு 30,000 வாக்குகள் எந்த பக்கம் சதவீதம் இருக்கோ அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை பார்த்து அங்கங்க வைத்தறிச்சல்ல கதறிக்கிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆளுங்கட்சி, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஆட்சி அதிகாரத்துக்கு வராத ஒரு கட்சி, ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத ஒரு கட்சியை பார்த்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நாளைக்கு வரப்போற முடிவுல ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை வாங்கிடுச்சு அப்படின்னா இந்த போராட்டம் அதிகரிக்கும். சீமானின் உருவப்படம் அங்கங்க எரிக்கப்படும். பல கதறல்கள் அப்படி கேட்க கேட்க அப்படி இனிமையா இருக்கும். ஒரு படத்துல எஸ்.ஜே. சூர்யா அப்படிதான் இருக்கும். இந்த உடன்பிறப்புகளுடைய கதறல்கள் எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எப்பவுமே பொழுதுன்னு நம்மளே அவங்கள பத்தி பேசி பேசி அது அது பிடிக்கல. இப்ப திரும்ப அவங்க நம்மளை பார்த்து போராட்டம் பண்றது, உருவப்படத்தை எரிக்கிறது, அங்கங்க கத்துறது, பாரு பாத்தியா பார்த்துருவா அப்படி இப்படின்னு சொல்றதுலாம் ரொம்ப இனிமையா இருக்கு. இப்ப சமீபத்துல கருணாநிதியோட பாடல் ஒன்று வைரல் ஆச்சு. அந்த பாடலை கேட்கும்போது எந்த அளவுக்கு இனிமையா இருந்ததோ அதை விட இனிமையாக இருக்கிறது இந்த உடன்பிறப்புகள் போராட்டம் நடத்துறது, உருவப்படத்தை எரிக்கிறதுலாம். இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. ஆனா ஒன்னே ஒண்ணு தெளிவா சொல்றாங்க,
பழைய திமுகவை நீங்க பார்த்தது இல்லை, பழைய திமுகவை நீங்க பார்த்தது இல்லை, பாத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க ஏன் பார்க்கணும்? ரொம்ப பழைய திமுகவை நாங்க பார்த்தது இல்லை, கொஞ்சம் பழைய திமுகவை நாங்க பார்த்துருக்கோம். அதாவது 2006ல இருந்து 2011 வரைக்கும் திமுக ஆட்சி தான் நடந்தது. அப்ப நடந்ததெல்லாம் கொஞ்சம் நினைவுகள் இருக்கு. என்னன்னா, சுத்தி இருட்டாவே இருக்கும். என்ன இருட்டா இருக்குன்னு சொல்றீங்களா? கரண்டே இருக்காது. இருட்டிலேயே பாதி வாழ்க்கையை தொலைச்சிருக்கோம். அந்த பழைய திமுக 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு பழைய திமுகவை நாங்க பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இருந்த பழைய திமுகவை நாங்க பார்த்ததில்லை, பார்க்கவும் விரும்பல. ஏன்னா இப்ப எங்க தாத்தாவெல்லாம் பார்த்தா கல் எடுத்து மண்டையில போட்டு கொன்றுவேன். அவர் ஏற்கனவே செத்துட்டாரு. இன்னொரு வாட்டி நான் ஒரு வாட்டி கொல்லுவேன். எதுக்கு நீ திமுக ஓட்டு போட்டேன்னு நான் எங்க தாத்தாவை சொல்றேன். சரிங்களா? அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. எங்க தாத்தாவை நான் அடிப்பேன். அவர் என்ன அடிப்பாரு. அது எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உரிமை, நான் பேசுறது. ஓகேவா? அதனால வன்முறையை தூண்டுறான் இவன். பாத்தீங்களா இப்படி ஆபாசமா பேசுறான், ஒரு கட்சியோட ஒப்பிட்டு பேசுறான். எங்க தாத்தா திமுக உழைச்சிருக்காரு, திராவிடத்துக்காக உழைச்சிருக்காரு எங்க தாத்தா. எங்க தாத்தாவை பத்தி நான் பேசுறேன். அதுக்காக நீங்க வழக்கு போடுறேன், இது பண்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. முதல்ல சாட்டையை தூக்கி உள்ள வைங்க, அப்புறம் அண்ணன் சீமானை தூக்கி உள்ள வைங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு என்கிட்ட வாங்க. எடுத்த உடனே சின்ன பையனை பிடிச்சி உள்ள போட்டுறாதீங்க, புரியுதா? அண்ணன் சீமானவர்கள் சொல்றது போல நண்டு வாக்கில் இதெல்லாம் பிடிச்சி விளையாடலாம். ஓகேவா? தேலை பிடிக்க முடியுமா உங்களால? பாம்பை பிடிக்க முடியுமா உங்களால? புளியை பிடிக்க முடியுமா? முதல்ல எங்க அண்ணன் சீமானை கைது பண்ணுங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கெல்லாம் கைது பண்ணுங்க. சும்மா சின்ன சின்ன பசங்களை மீன் போடுறத பாம்பு போடுற மாதிரி நினைச்சிட்டு கைது பண்ணிட்டு இருக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். எங்க தாத்தா திமுகவுக்கு உழைச்சிருக்காரு, பழைய திமுகவுல எங்க தாத்தா இருந்திருக்காரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்னமோ திமுகனா உங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. திமுக என்பது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய 90% இளைஞர்களின் அப்பா அம்மா தாத்தா பாட்டி தான் திமுகவுல இருந்திருப்பாங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்க போட்ட ஓட்டுல தான் திராவிட கழகம் வளர்ந்தது. சரிங்களா? உடனே ஒன்றும் அப்படியே பீத்திக்காதீங்க. அதெல்லாம் வேணாம். அந்த அந்த இயக்கம் வேணாம். திராவிட கழகம் நம்மளை ஏமாத்துது, நம்ம மக்களை ஈழத்துல சாகும்போது துரோகம் பண்ணிடுச்சு, நம்மளை அவங்க காப்பாற்ற மாட்டாங்கன்னு தெரிஞ்சு படித்த இளைஞர்கள், புரட்சிகர இளைஞர்கள்லாம் இன்னைக்கு திருந்தி நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பக்கம் வந்திருக்காங்க. அதுதான் உண்மை. இன்னும் அந்த பழைய ஆளுங்க தான் திமுகவில் இருக்காங்க. காசு கொடுக்காம உங்களால கூட்டம் கூட்ட முடியுமா? பொறுப்புல இருப்பீங்க, உங்களுக்கு திமுகவால் லாபம் கிடைக்கும், ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்கும், அதனாலதான் திமுகவில் இருக்கீங்களே ஒழிய கோட்பாட்டுக்காக நான் இருக்கேன், கொள்கைக்காக நான் இருக்கேன், இந்த லட்சியம் நிறைவேறும் வரை நான் திமுகவில் இருப்பேன் அப்படிலாம் கிடையாது. இவ்வளவு சம்பாதிக்கிற வரைக்கும் இந்த கட்சியில இருக்கலாம். சம்பாரிச்சு முடிச்ச உடனே அடுத்த ஆளுங்கட்சி அதிமுக வந்துச்சுன்னா அங்கிட்டு போயிடலாம், அங்க எதிர்கட்சியை போய் இங்க ஆளுங்கட்சி வந்துச்சுன்னா இங்க வந்துடலாம். இந்த நிலப்பணத்தான் இருக்கீங்க. ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க, உடன் பிறப்புகளா இருங்க, கொத்தடிமைகளா இருக்காதீங்க. ஒருத்தர் வீடியோ போறாரு, சீமானுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு புகைப்படத்தை பார்த்துக்கிட்டே திட்டுறாரு, அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஒருத்தன் எடுத்து வீடியோ பதிவு போடுறான். சீமானுக்கு எழுந்த கடும் கண்டனங்கள். அது இந்த ஒருத்தன் பேசுறதுதான் சீமானுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்துருச்சான். ஏதோ பொதுமக்கள்லாம் திரண்டு கிளர்ச்சி செய்யற மாதிரி. நீங்களே ஒரு பெய்டு புரோக்கரை ஆள் அழைச்சிட்டு அவனுக்கு நல்ல காஸ்ட்லியான மைக்கா மாட்டியிருக்காங்க. ஏது அவனுக்கு மைக்கு? அவன் என்ன யூடியூபரா? வேணும்னே திட்டமிட்டு அவனை இயக்குறீங்க காசு கொடுத்து. இதெல்லாம் தெரியாதா? ஊர் உலகத்துக்கு தெரியாதா? பாக்குற பொதுமக்களை வேணா ஏமாத்தலாம், எங்களை ஏமாத்த முடியாது. நான் பழைய திமுகவை பார்க்க விரும்பல. ஏன்னா 2006ல இருந்து 2011 வரைக்குமே நிறைய பார்த்துட்டேன். இதுக்கப்புறமும் நான் பழைய திமுகவை பார்க்க விரும்பல. திரும்ப திரும்ப இதே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பழைய திமுகவை பார்க்க மாட்டீங்க, பழைய திமுகவை பார்த்தது இல்லைன்னு சொல்லி. பழைய திமுகவை நாங்க ஏன் பார்க்கணும்? புது திமுகவே பார்க்க முடியல, இதுல பழைய திமுக வேற பார்க்கணுமா? என்ன இது நியாயமா இருக்கு? பழைய திமுகவை நான் பார்த்தேன்னா எங்க தாத்தா பழைய திமுகல தான் இருக்காரு, இன்னமும் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொல்லி உங்களை கட்சியை விட்டு நீக்கி விட்டுருவேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவரு இறந்துட்டாரு. ஆனா பழைய திமுக பிளாஷ்பேக் போனா அவர் இருப்பாரு கண்டிப்பா. அவர் திமுக கரை வெட்டி கட்டிக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு, எந்த நேரமும் கட்சி கட்சின்னு அலைஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்டவர் எங்க தாத்தா. அவர்கிட்ட சொன்னா உங்களை கட்சியை விட்டு தூக்கிடுவாரு, பார்த்துக்கோங்க.